பண்ணிட்டு போங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சரண்டர் யுவர் லைஃப் காட் ஃபீட். அப்புறம் தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அதான் கும்பிடுவோம். கும்பிடு நீ ஒன்னே விட்டு கொடு, நீ ஒன்றை விட்டு கொடு, ஒன்று சரண்டர் பண்ண. உனக்கு மேல் அவர் இருக்கிறார், யாம் இருக்க என் பயம். உனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், நீ ஏன் பயப்படுற? உனக்கு பின்னுக்கும் அவர் இருக்கிறார். சஹஸ்ர நேத்திரங்களோட நம்மளோட இருக்கிறார். 1000 கண்ணு வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள இருக்கிறார் அவர். நமக்கு 2 கண்ணு தான் வச்சு கொடுத்துருக்கிறார் பகவான். அதை வச்சுட்டு ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும் இல்லையா? மறுபக்கம் பார்க்கணும்னு அப்படி திரும்ப என்ன, இங்கே என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது, இங்கே என்ன நடக்கணும்னு தெரியாது, பின்னுக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு பார்வை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு கடவுளோட அருள் நம்மளோட இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? வேற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நாளைக்கு சேம் டைம்ல என்ன பண்ண போறீங்க, இந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிளானிங் இருக்கு நமக்கு, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் பண்ண போறோம்னு தெரியாது, வேற ஏதோ பண்ண வேண்டியதுன்னு தெரியாது. அப்போ நம்மளோட பிளானிங் எல்லாம் ஒரு லிமிட்டோட தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மேல ஒரு பிளானிங் இருக்கு, அது அன்லிமிட்டட். அந்த பிளானிங்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். அதான் சமீபம் சொல்றேன், நீங்க மானசீகமா கும்பிடுங்கோ, கட்டாயம் உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சரை பத்தி அவங்க காட்டி கொடுப்பார். உங்களுக்கு ஃபியூச்சர் லைஃப்பை பத்தி உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுப்பார். எப்படி நீங்க இருக்கணும்னு அவர் காட்டி கொடுப்பார். இந்த இடத்தை நீங்க தாண்டி வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு கட்டாயம் உங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுவார். கனவுல வந்து சொல்லுவார், நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போறது. கனவுல வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அந்த அளவுக்கு மானசீகமான ஒரு ஆராதனையில நம்ம இருக்கணும். பகவானுக்கு முன்னாடி நம்ம அழகா இருக்கணும், அலங்காரமா இருக்கணும் கிடையாது. பிச்சைக்காரனோட வேஷத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு நீங்க சொந்தம். ஒரு சாதுவோட வேஷத்தில் இருந்தாலும் உங்களுக்குள்ள சிவம் இருப்பார். அவர் வேஷத்தோடு இல்லை, அவர் விசேஷத்தோடு இருக்கிறார். அவர் விளக்குல தான் இருக்கிறார், அந்த ஜோதியில தான் இருக்கிறார். அதுபோல நம்ம மானசீகமான சேவைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கோ, மனசால கும்பிடுங்கோ. நம்ம 1000 பேர்கிட்ட போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நம்ம கஷ்டன்றது யோகமா? யாராவது வந்துட்டு நம்ம கஷ்டத்தில் இருக்கிறத காப்பாற்ற போகிறோமா? காசு கஷ்டம்னா அடுத்தவங்க உதவி செய்வாங்க, நம்மளோட சேர்ந்துருந்தா உதவி செய்வாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும், கொடுக்கலன்னா அதை பற்றி பேசுவாங்க. அதான் நடக்கும். நமக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? அது யார்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு வருத்தம் வந்தால் அந்த வருத்தத்தை நம்ம ஷேர் பண்ண முடியுமா? என்னோட கொஞ்சம் வருத்தம் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டால் அவர் எடுப்பாரா? அது யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஒரு கஷ்டம் வந்தால் யார்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்? எல்லாமே எங்கள் பகவானுக்கு தான் ஷேர் பண்ணணும். நல்லது நடந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பகவான் கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். ஷேரிங் காட். அப்போ நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதான் சாமி சொல்லுவேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்து பாருங்க, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக போய் உட்காந்து பாருங்க. ஒரு நல்ல மியூசிக் போட்டுட்டு, ஒரு நல்ல கிளாசிக்கல் மியூசிக்கை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அமைதியாக எங்கேயாச்சும் போய் உட்காருங்க. நல்ல ஒரு ரிலீஃப் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பாரமும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த ஒரு டீப்
மெடிடேஷன் நம்ம பண்ணணும். 5 நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே உட்காரணும் கிடையாது, சும்மா சேர் போட்டு உட்காருங்க. ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கணும். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டுக்கிட்டு கண்ணா மூடிட்டு நீ தியானம் செய்யுங்க. நம்ம பக்கத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் போட்டுருவீங்க. அப்படியே நீங்கள் போங்க. அந்த லலிதாம்பிகையோட பாதம் தெரியும், அந்த அம்மாளுடைய பாதம் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஒரு கந்தசஷ்டி கவச்சம் நீங்கள் ப்ளே பண்ணுவோம். பக்கத்தில் மொபைல் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி பாருங்க. ஸ்கந்தன் உங்களுக்குள்ள வருவார். அந்த தர்ஷனம் உங்களுக்கு அப்போ கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் அவர் போய் தட வேண்டாம். ஒவ்வை பாட்டிக்கு முருகன் எப்படி தர்ஷனம் கொடுத்தார்? ஒவ்வை பாட்டிக்கு பாட்டுக்குள்ளே இருந்து தான் தர்ஷனம் கொடுத்தார். அவை எப்போவுமே பாடிக்கொண்டே இருக்கும். அந்த பாட்டு கேட்கறதுக்கு முருகனுக்கு ரொம்ப விருப்பம். அந்த பாட்டு பாட முருகனுடைய காட்சி அவை பாட்டி கிடைச்சி கொண்டு இருக்கும். முருகன் அவை பாட்டியோட வந்து விளையாடி கொண்டு இருக்கும் அவை பாட்டி பாடும்போது. அந்த அளவுக்கு டிவோஷன் இருக்கணும். அதான் சாமி சொல்லுவேன், அன்பாலே அது சாதிக்கலாம். அன்பு தான் முக்கியம். கடவுளை ரொம்ப அன்பு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் அன்பு இருக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பகவான் அன்பு இருக்கணும். இதுதான் உலகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா இதெல்லாம் இப்போ இருக்க போகிறதில்லை. இந்த பூ மாதிரி தான். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு இதே நேரத்தில் பாருங்க இப்படி இருக்காது, அது வேற உலகம் போயிடும். அப்போ இதுதான் உலகம் என்று நினைச்சுட்டு இருக்க வேண்டாம். இது நல்லா இருக்கிற நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீடை எடுத்து வச்சுட்டு அந்த தேனை எடுத்து வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஹனி இருக்கு, தேன் இருக்குது, அதை எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் அதுக்குள்ள சீடு இருக்கு, விதை இருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு இப்படி இருப்போம், நாளைக்கு வேற மாதிரி இருப்போம். 10 வருஷம் முன்னாடி நம்ம உடம்பு எப்படி இருந்தோம்? இப்படியே இருந்தோம் இல்லை, வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு 10 வருஷம் போனால் எப்படி இருப்போம்? வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? 10 வருஷம் முன்னாடி எங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா தலை எப்படி இல்லை. ஆனால் இப்போ அது வித்தியாசமாக இருக்காது. இன்னொரு 20 வருஷம் போட நிறைய பெயின் போட வேண்டி வரும். காலம் மாறும்போது காலத்தோடு இருக்கிறதுக்கெல்லாம் மாற்றங்கள் வரும். அது 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 நிச்சயம். அது பிரகிருதியினுடைய நியமம். ஒரு கல்லாக இருந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதியில் நீங்கள் கொண்டு போட்டீங்கன்னா அந்த நதி ஓட 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 அந்த கல் கண்ணாடி மாதிரி ஆகும். அந்த கல் கூட தேஞ்சு போகும். தண்ணி ஓடி 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 இந்த கல் கூட அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும். பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் வரும். இப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம குழந்தைங்க கூட 10 வயசில் இருக்கிற மாதிரி 20 வயசில் இருக்கிறோம். 10 வயசில் நாங்கள் வான்னு சொன்னால் ஓடி வந்துடும். 20 வயசில் 10 டைம் சொல்லணும், தாங்க வா தாங்க வா தாங்க வா, அப்போ தான் ஓடி வரும். உடனே ஓடி வர மாட்டோம். அப்போ அதுபோல நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் என்றைக்குமே மாறாதது ஒன்று, நீங்கள் வணங்கும் தெய்வம். அதை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்கள். அங்கே நம்பிக்கை வைங்கோ, அங்கே அன்பு வைங்கோ, அங்கே பாசம் வைங்கோ. அங்கிருந்து உத்தரவெடுத்துட்டு எல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறதா இருந்தால் இந்த கல்யாண பத்திரிகைலாம் அடித்து வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பத்திரிகை எடுத்து சுவாமி தாய், ஒரு பத்திரிகை எடுத்துட்டு சுவாமி தாயில் சுவாமியோட பாதத்தை கொண்டு வைக்கும். லைஃபே அப்படி தான் இருக்கணும். கல்யாணம் பத்திரிகை மட்டும் இல்லை, லைஃபே சுவாமியோட பாதத்தில் வைக்கணும். ஒரு கார் வாங்கினா என்ன பண்ணுறோம்? அந்த கீ எடுத்து சுவாமி தட்டில் வச்சு கொஞ்சம் பண்ணி எடுக்கிறோம். அந்த கார் கீ இல்லை, அந்த காரை பகவானோட வீட்டில் தான் இருக்கணும். அது மாதிரி நம்ம லைஃபே பகவானோட வீட்டில் இருக்கணும், பாதத்தில் இருக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை தானே. சூரியனுக்கு மேலே ஒரு சூரியன் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே தான் சூரியன்.
அந்த சூரியனோட ஒளியில தான் இதெல்லாம் இருக்கு. அந்த ஒளியை நம்புங்க, அந்த ஒளியோட இருங்க. அந்த ஒளியிடம் இருந்து நீங்க எல்லாம் வரவும் கேளுங்கள், கட்டாயம் கிடைக்கும். நான் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுங்க, என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். அந்த விளக்கு தான் சூரியன், இந்த விளக்கு தான் சூரியன். இந்த வெளிச்சத்துல தான் எல்லாமே இருக்கு. இந்த வெளிச்சம் இங்கே இல்லைன்னா இங்கே எதுவுமே இங்கே நடக்காது. இந்த வெளிச்சம் இருக்கிறபடியே தான் நம்ம எல்லாமே இங்கே இருக்கிறோம். அந்த வெளிச்சம் தான் கடவுள். அதான் ஒளியே நீ உயர்ந்து வாழ, ஒளியே நீ உயர்ந்து வாழ. என் உள்ளத்தில் அது தெளிமையாக எனக்கு தெரிய வேணும். என் வாழ்க்கைக்கு நீ துணையாக இருக்க வேணும். என் வசதிக்கு நீ காவலாக இருக்க வேணும். நம்ம வசதிகளை யார் காவல்? நம்ம தான் காவல். எல்லாத்தையும் இப்போ கையில் போட்டு கூட கொண்டு போகிறோமா? இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போக முடியுமா? இல்லை. அங்கே இங்கே வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். யார் அந்த காவல் நிற்கிறார்? கடவுள் தான் காவல். சபரிமலைக்கு போகும்போது எல்லாமே நம்ம யார்கிட்ட விட்டுட்டு போகிறோம்? சாமியே சரணமைவா, சாமியே சரணமைவா. குழந்தைகளையும் குடும்பத்தையும் எல்லாரையும் நம்ம யார்கிட்ட படிக்கிறோம்? சாமிகிட்ட. சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு தானே சாமிகிட்ட போகிறீங்க. அதுபோல லைஃப்ல எல்லாமே சாமிகிட்ட ஒப்படைச்சுக்குவோம். முருகா, நீங்கள் தான் எங்களுக்கு சரணம்.